ஹலோ. ஸோ நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் வந்து கேரளாவில் நிற்கிறோம். நம்ம சென்னையில் கிடையாது, நம்ம கேரளாவில் நிற்கிறோம். ஷவர்மா சாப்பிடலான்னு கேரளா போயிருக்கோம். சாரி, நான் கேரளா போனாலும் அங்கே இருக்க ஷவர்மா டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலான்னு நான் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மெனு போர்டு. இந்த மெனு போர்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா கீழே சும்மா கமெண்ட்டில் டைப் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், கேரளாவில் வந்து இந்த பழைய சிக்கன் போட்டனால நிறையா கேஸ் ஆகி சில கடையை வந்து சீலே வச்சாங்க. அதனால் கேரளாவில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷவர்மா செய்வாங்க. இதுக்கப்புறம் ஏன்னா சீலை வச்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு பயத்தினால இந்த ஷாப்புடைய நேம் வந்து இஃப்தார். இது வந்து இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய மற்ற டிஷ்ஷஸ். ஸோ மற்ற கேரளாவுடைய மற்ற டைப்பான டிஷ்ஷஸ். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சம்சா பார்க்க இங்கே உள்ள மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழம்பஜ்ஜி வந்து கேரளாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பஜ்ஜி. என்ன தான் பழம்பஜ்ஜியை வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் போட்டாலும் கூட கேரளாவில் உள்ள அந்த ஒரு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஷவர்மா போடக்கூடிய அந்த ஒரு மிஷின். இந்த மிஷினை வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்துருப்போம். இதை பார்த்த உடனே சேட்டா எனக்கு ஒரு ஷவர்மான்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஷவர்மா அந்த ரோலை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து குபூஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன் டைப் ஆஃப் ரொட்டி. அந்த ரொட்டியில் வந்து ரோல் பண்ணி தருவாங்க. கேரளாவில் உள்ள இந்த ஒரு ரொட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இங்கே உள்ள மாதிரி அதே மாதிரி ஸ்பைஸியாக அந்த மைனஸில் வந்து ஸ்வீட் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க போல். கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் அதை வந்து வாங்கி சாப்பிட்டு அந்த அண்ணன்ட்ட வந்து நான் பில்லை கேட்டேன். எனக்கு வந்து டைம் ஆனனால நான் அவர்கிட்ட பில்லை கேட்டேன். அவர் பில்லை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ பில்லை ப்ரைஸை பார்க்கும்போது 110 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சென்னையில் வந்து 75-80 கிடைக்கூட அந்த ஷவர்மாவோடைய ப்ரைஸ் வந்து கேரளாவில் 110. கேரளாவுடைய எக்கனாமியை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் போல். கடைசியாக அந்த ஸ்வீட் கொடுப்பாங்களா, நம்ம ஹோட்டலில் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு சேட்டாகிட்ட பாய் சொல்லி நான் கிளம்பிட்டேன். தேங்க்யூ.